Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யம்மியான ஒரு வெரைட்டி ரைஸ்ங்க. அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாங்க. உளுந்த பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. வீட்டில் வந்து பின்னாடி மயில் இருக்கிறனால அதோட சவுண்டு தாங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா சாரிங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கூடவே வந்து 2 வரமிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையை வந்து சேர்த்துக்கிறேங்க. நிலக்கடலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 6-7 முந்திரி வந்து நான் சேர்த்துருக்குறேங்க. இப்போது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ இந்த லெமன் ரைஸுக்கு வந்து நம்ம முந்திரியும் நிலக்கடலையும் எந்த அளவுக்கு சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கிறேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்மளோட எலுமிச்சை சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது கல்லுப்பு சேர்த்தாமல் பொடியுப்பு சேர்த்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம சாதத்து கூட வந்து மிக்ஸ் ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு புளியும் போது அதோட விதை மட்டும் இது கூட மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப கசப்பாக இருக்குங்க. இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா சாதத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரே மாதிரி சாப்பாடு சாம்பார் ரசம்னு இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ஒரு சேஞ்சாக இருக்குங்க. பாருங்கள், இப்போது யம்மியான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.